வலையுள் அகப்படுத்தென்னை நன்னெஞ்சம் கூவிக்கொண்டு அலைக்கடல் பள்ளி அம்மானை ஆழிப்பிரான் தன்னை கலைகொள் அகலல்குல் தோழி நம் கண்களால் கண்டு தலையில் வணங்கவும் ஆம்கொலோ தையலார் முன்பே என்று பாடுகிறார். எம்பெருமானுடைய குணத்திலே குறை கூறியவர்களின் வாய் அடங்கும்படி நாம் அவனை காணப்பெற்று தலையாலே வணங்குகிற காலம் வாய்க்குமோ தோழி என்கிறாள் பராங்குச நாயகி இந்த பாசுரத்திலே. உன்னுடைய பரந்த இடுப்பை சுற்றி கட்டப்பட்ட நீளமான சேலையை பரிவட்டம் கட்டியது போல அழகாக அணிந்துள்ள என் தோழியே, தன்னுடைய புன்னகை மற்றும் கடைக்கண் பார்வை ஆகிய தப்ப இயலாத வலை வீசி தன்னுடைய குணச்சேஷிதங்கள், அதாவது குணங்கள் மற்றும் லீலைகள் ஆகிய மற்றொரு வலையிலே என்னை சிக்கிக் கொள்ளும்படி செய்து எனது நெஞ்சையும் அடியோடு அறுத்து தன்னோடு எடுத்து சென்று விட்டான். இப்படி உள்ள அவனை குறித்த விஷயமென்றால் என் மனமானது என்னை காட்டிலும் முன்னே சென்று நிற்கிறது என்றிட, அதற்கு தோழியானவள் சிந்தையந்தி என்றொரு கோபிகை அன்று குழலிசை கேட்டு அவன் இருக்குமிடம் தேடிப்போக எண்ணினாள். ஆனால் அவளால் போக முடியவில்லை. அங்கேயே மோட்சமளித்து கண்ணன் அவளை அழைத்து கொண்டான். நீதான் தீர்க்க சிந்தையந்தி ஆயிற்றே, நெஞ்சே ஏற்றுவாய் எம்மோடு நீ கூடி என்ற பெரிய திருவந்தாதி பாசுரத்திற்கேற்ப உன் மனம் உனக்கு முன்பாகத்தானே செல்லும். இதில் ஆச்சரியப்பட என்ன உள்ளது? கடல் அலை எழுகிற சப்தம் கேட்டால் க்ஷீராப்திநாதன் வந்திருக்கிறான், துவாரகாநாதன் வந்திருக்கிறான் என்று தேடி ஓடுகிறாய் என்றிட, அதற்கு நாயகி, எனது நல்ல நெஞ்சை களவாடிய பின் பெரிய செல்வம் கிடைத்து கப்பல் வியாபாரம் செய்ய கடலுக்கு செல்பவன் போல புறப்பட்ட அவன் எங்கே ஸ்ரீமத் துவாரகையிலேயே இருந்துவிட்டால் இது 16,000 பெண்களுக்கு திருமுகம் காண்பித்து அவர்களுக்கு அனைத்து உதவியும் நீயே செய்தபடி இருந்த இடம். திருடிய என்னுடைய இதயத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகிறாய் என்று நான் கேட்டுக்கொண்டு வந்துவிடப் போகிறேன் என்றுதானோ என்னமோ என்னால் எளிதில் கிட்ட இயலாத பரமபதத்தினுள்ளே சென்று விட்டான் என்கிறாள். ஆனால் அப்படி போக முடியாத இடத்திற்கு போய்விட்டானே என்று விட்டுவிடவும் முடியவில்லை. ஏனென்றால் அலை ஏறுகிற கடலின் நடுவே திருக்கரமும் சக்கரமும் என்று ஏகாந்தமாக பள்ளிக்கொள்ளும் சுவாமியாக அவன் இருக்கிறான். அப்படி ஒரு அழகு, சமுதிரத்தை கடந்து சென்றாவது அவனை கிட்டிவிட வேணும் என்கிறாள். இப்படி என் மனதில் உள்ளதை உள்ளபடி அறிந்தவளாக இருக்கிற என் உயிர் தோழியே, நீ எவ்வளவு நேர்த்தியாக உன் எடையை சுற்றி புடவையை அழகாக அணிந்திருக்கிறாய். அந்த நேர்த்தி அழகு எல்லாம் உன் பேச்சிலும் இருக்க வேணாமோ? மற்ற தோழிகளைப் போலவோ அல்லது என் தாயைப் போலவோ நீ இல்லையே. நாம் இருவரும் ஈருடல் ஓருயிர் அல்லவா? மற்றவர்கள் கூறுவது போன்ற அறிவுரைகளை நீயும் கூறலாமோ? நீயும் எம்பெருமான் குணத்திலே குறை காணலாமோ? உன்னுடைய 2 கண்களால் மட்டும் காணாமல், அதாவது உன் கண்ணோட்டத்திலிருந்து மட்டும் பார்க்காமல் என்னுடைய கண்ணோட்டத்தையும் சேர்த்து நம் இருவருடைய 4 கண்களால் அல்லவோ அவனுடைய குணாதிசயங்களை நாம் காண வேணும் என்று கூறுகிறாள். அல்லது அவனை நன்கு அறிந்த ஆச்சாரியர் ஒருவரை முன்னிட்டு கொண்டல்லவோ நாம் அவனை காண முற்பட வேணும் என்று கூறுவதாக வைத்துக்கொள்ளலாம். அல்லது 4 வேதங்கள் என்னும் கண்கள் கொண்டல்லவோ நாம் அவனை காண முற்பட வேணும் என்று கூறுகிறாள். ஆக இப்படி தோழியே, உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். எல்லோரும் அறிவுரை கூறுகிறார்கள் என்பதற்காக நீயும் சிலவற்றை கூறினாய். ஆனால் உண்மையிலே நீ என்னை அவனோடு சேர்த்து வைக்கத்தான் நினைக்கிறாய் என்கிறாள். எம்பெருமானை குறித்து குணமில்லை என்று வீண் பழி சொன்னவர்களுடைய வாய் அடங்கும்படியாக, அந்த மாதர்களெல்லாம் நன்கு காணும்படியாக நாம் அவனை தரிசித்து நம்முடைய தலையாலே அவனை வணங்கலாம்படியான காலம் வாய்க்குமோ தோழி என்கிறாள் பராங்குச நாயகி. இங்கே ஒரு நிகழ்ச்சி. ராஜேந்திர சோழன் என்ற ஊரிலே ஒரு நாள் மாலை நேரத்திலே சான்றோர் அவை, அதாவது சதஸ் நடந்து கொண்டிருக்கும் போது சுவாமி கூரத்தாழ்வான் இந்த பாசுரத்தை உபன்யாசம் செய்தருளும் போது ஆமருவி நிறை மேய்த்தான் நம்பியார் என்று 100 வயது பெரியவர் ஒருவர் நடுங்க எழுந்து, சுவாமி, தலைவியானவள் அதாவது பராங்குச நாயகி இப்படி தனது தலையை தாழ்த்தி வணங்குதல் என்பது தகுமோ என்று கேட்க, அதற்கு ஆழ்வான், இதில் என்ன சந்தேகம்? இதற்கு முன்பும் இதுபோல் செய்தவர்கள் உள்ளனரே. ஸ்ரீ ஜனகராஜர் எவ்வளவு பெரிய மகானுபாவர். கர்மணைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதேகா என்று கீதையில் கண்ணனே போற்றும்படி வாழ்ந்தவர் அல்லவா? அந்த ஜனக மகாராஜரின் திருமகளான சீதா பிராட்டி ராமனை தன் தலையாலே வணங்கினதாக சொல்லும்படி ஹனுமனிடம் சொல்லி அனுப்புகிறாள். உலகத்திலே தங்களுடைய கடைசி காலத்திற்கு உதவியாக இருக்கட்டும் என்றுதானே பிள்ளை பெறுவார்கள். ஆனால் கௌசல்யா மாதா இந்த உலகுக்கெல்லாம் உதவியாக இருக்கட்டும் என்று அல்லவோ நோன்பு நோற்று பெற்றாள். அப்படிப்பட்ட என் மாமியார் என்னிடம் கூறியது என்னவென்றால், நீ எந்த நிலையிலும் ராமனை மட்டும் குறைத்து பேசிவிடாதே என்பதுதான். இதுவரை அதைத்தான் நான் கடைபிடித்து வருகிறேன். ஆனால் இது என்னை எங்கே கொண்டு விட்டிருக்கிறது பார்த்தாயா? அகிலத்தை எல்லாம் காக்கும் ராமனுக்கு இன்னும் என்னை ரட்சிக்க நேரம் வரவில்லையே.
ஹனுமனே, அவனுடைய பிரஜைகளில் ஒருத்தி என்ற முறையிலே நான் வேண்டாமலே அவன் என்னை காக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு உள்ளது. இருந்தாலும் கூட என்னுடைய தலையால் செய்த வணக்கத்தை என் சார்பாக நீ அவரிடம் சமர்ப்பிப்பாயாக. என் சுவாமி அப்போதாவது வருகிறாரா பார்க்கிறேன் என்று காதல் கலந்த கோபத்தில், அதாவது ராமனிடம் கொண்ட ஊடல் காரணமாக முதலில் பேசினாலும் பின்பு அவள் மனம் குளிரும்படியாக ஹனுமன் உரைத்த சொற்களை கேட்டு சீதையானவள் சமாதானமாகிறாள். இங்கே ஒரு ரகசிய அர்த்தத்தை பெரியவர்கள் கூறுவதுண்டு. பெருமாள் காட்டுக்கு புறப்படும் போது பாதுகையும் கூட வந்தது, பிராட்டியும் கூட வந்தாள். பாதுகை பெருமாளை பிரிந்து வடக்கே சென்றது. பிராட்டியானவள் பெருமாளை பிரிந்து தெற்கே செல்ல நேர்ந்தது. பெருமாளை விட்டு பிரிவதென்பது பிராட்டிக்கும் பாதுகைக்கும் ஒரே போல தெரிந்தாலும் பாதுகை ராஜ்யாபிஷேகம் பெற்று மிகுந்த செல்வ சிறப்பை பெற்றது. ஆனால் பிராட்டியோ 700 ராட்சசிகளின் நடுவே கடந்து பலவகை துன்பங்களும் பட நேர்ந்தது. இது எதனாலே என்று ஆலோசனை செய்த பிராட்டி, அவனுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற பாக்கியம் பாதுகைக்கு இருந்ததாலே அது சிறப்பு பெற்றது. நான் அவனுடைய தர்ம பத்னி என்பதால் என்னுடைய தந்தை சொல்படி அவன் கையை பிடிக்க நேர்ந்ததே தவிர அவனுடைய திருவடி சம்பந்தம் இன்னும் வாய்க்கவில்லையே. இந்த குறை தீர்வதற்காகத்தான் இன்று ஒரு ஆச்சாரியன் மூலம் அதனை பெற்றுவிட வேணும் என்று கருதியே ஹனுமனிடம் சொல்லி அனுப்பினாள் பிராட்டி என்று பெரியோர்கள் கூறுவதுண்டு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.